ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இரவு வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ராத்திரி சாப்பாடு என்னன்னா களி, கடலக்கொட்டை சட்னி செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு, அப்புறம் கடலக்கொட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேலையில் கம்பெனியில் ரொம்ப வேலைங்க. இன்னைக்கு வேலையிலேருந்து வந்ததே ரொம்ப லேட்டு. நான் 7 மணிக்கு வந்தேன். 7 மணிக்கு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு 1/2 hour அப்படியே சோஃபாவில் கம்முன்னு உட்காந்தாதான் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ஆகும். நம்ம கடலக்கொட்டையை வறுத்து எடுத்தாச்சு. சின்ன டேக்ஸில் 1/2 டேக்ஸா தண்ணி வச்சுருக்கிறேன் நான். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம அதை வேலையிலேருந்து கொஞ்ச நேரம் உட்காந்து மறுபடியும் நான் டைலர் கிளாஸுக்கு வேறு போகிறேன். நான் கடலக்கொட்டையை உரித்து எடுத்துக்கிறேன். தண்ணியை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக மாவு போடாமல் கொஞ்சமாக மாவு போட்டு என்ன பண்ணும், அது போட்ட உடனே கொதி வந்துடும். பாலை விட ஸ்பீடாக கொதி வந்துடும். அதனால் நம்ம கேஸை சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு சிம்மில் வச்சுக்கின்னு இது நான் மாவு போட்டுட்டுமேனு அப்படியே விடக்கூடாது. ஒரு ஸ்பூன் எடுத்து கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னாக்கா சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருந்துச்சுனாக்கா கரைஞ்சி என்ன ஆகும், அது ஒரு கிரேவி மாதிரி இதாகும், கூழ் மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம மாவு போட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ மாவுக்கு 2.5 கப்பு வந்துச்சுங்க மாவு. 2.5 கப்பு மாவும் நான் அதில் போட்டுக்கினேன். நான் போட்டு என்ன பண்ணலான்னாக்கா சிம்மில் வச்சுக்கலாம். கேஸை சிம்மில் வச்சுக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது போட்டதுமே என்ன ஆகும், தட்டு மூடின மாதிரி பொங்க ஜாஸ்தி வரும். அதனால சிம்மில் வச்சு அப்படியே கப்புன்னு மூடி விட்டுறணும். அப்போ தான் என்ன ஆகும், அந்த ஆவி அடித்து உள்ளே இருக்கிற மாவெல்லாம் கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். வேலையிலேருந்து நான் வேறு டைலர் கிளாஸுக்கு வேறு போகிறேங்க, கட்டிங் கற்றுக்கிறதுக்காக. எனக்கு டைலர் தான் நான், ஆனால் எனக்கு கட்டிங் வராது. எனக்கு வீட்டில் மிஷின் இருக்குது. அது புது மிஷினு அப்படியே சும்மா தான் இருக்குது, எதுவுமே செய்யலை. நான் வெறும் ஃபால்ஸு இந்தமாரி ஓரம் அடிக்கிறது இது மாதிரி தான் செஞ்சுன்னுக்கிறேன். அதனால் கட்டிங் கற்றுக்கணும் அட்லீஸ்ட் நம்ம ப்ளவுஸாவது நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லையா. மற்றவங்களுக்கு இல்லைனாலும் நம்ம ப்ளவுஸாவது நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எப்படியும் 600 700 கேட்குறாங்க. இப்போ நாம் கட்டிங் கற்றுக்கணும்னு நினச்சிக்கோங்க, அந்த காசு மிச்சம் இல்லையா. அதனால் நான் கட்டிங் கிளாஸுக்கு போகிறேன். இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா அதை இருக்கிற மாவெல்லாம் உண்டையாக இருக்கும் இல்லையா, போட்ட உடனே உண்டையாக இருக்கும். அதை கலக்கி விட்டுக்கலாம். நம்ம நல்லா என்ன பண்ணலான்னா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம அப்போ தான் என்ன ஆகும், இன்னும் நல்லா வேகும். அந்த களி அந்த மாவு கலர் மாறணும். அதை கப்புன்னு மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சு கீழே வச்சு நல்லா ஒரு கிண்டோம்னா, இதை கீழே வச்சு கிண்டுனது நான் காட்டல. நான் பாருங்கள் கிண்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட கட்டி இல்லை. இதில் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். கொதிக்கும் போது எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் கூட ஊற்றிக்கலாம், நல்லா இருக்கும். இல்லை என்ன பண்ணலாம், களி செஞ்சிட்ட பிறகு உண்டை பிடிக்கிறோம் இல்லையா, சுட சுட உண்டை பிடிக்கும் போதே என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம ஓட்டை போட்டுட்டு அதில் நெய் போட்டு தொட்டு குழம்புல தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தக்காளி கொச்சிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இன்றைக்கி டைமில் வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை, தக்காளி சுத்தமாக இல்லை. நான் வேலையிலேருந்து வந்ததே லேட்டு. அதனால் கடலக்கொட்டை சட்னி தான் பண்ணிட்டேன். நான் இந்த கரண்டியை அதில் தொட்டு 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 எடுத்து போட்டோம்னாக்கா அந்த கரண்டியில் அந்த மாவு ஒட்டாதுன்னா ரொம்ப ஒட்டாது, கொஞ்சமாக ஒட்டும். அதை என்ன பண்ணலாம், அதில் தண்ணியில் தொட்டு 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 இந்த மாதிரி உண்டை பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் தக்காளி வெங்காயம் எதுவுமே இல்லாத விஷயம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, கடலக்கொட்டை சட்னி இப்போ செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாங்கள் டைலர் கிளாஸுக்கு போயிட்டு வர்றது 1 hour கற்றுக் கொடுக்குறாங்க. 3000 வாங்கிக்கிறாங்க மாதம் கற்றுக் கொடுக்குறதுக்கு. 1 hour 7:30 மணிக்கு போனேன், 8:30 மணிக்கு வந்தேன். அதனால் மார்க்கெட்டுக்கும் என்னால் போக முடியல. அதனால் சரி நம்மளுக்கும் கொஞ்சம் கால் கையெல்லாம் வலி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், சிம்பிளாக களியும் கடலக்கொட்டை சட்னியும் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ப்ளவுஸு தைக்கிறதுக்கு என்ன விலைனா என்ன விலை, அந்த விலையாக இருக்குது. ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது காசு கொடுக்கும்போதெல்லாம் வயிறெல்லாம் எரியுது எனக்கு. நிஜமாலுமே அநியாயத்துக்கு 650 750 கேட்குறாங்கங்க. அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு தைக்கலனாலும் நம்ம ப்ளவுஸாவது நம்ம தைச்சிக்கலாம் இல்லையா. வீட்டில் தான் மிஷின் இருக்குதுல்ல, புது மிஷின் அப்படியே தான் இருக்குது.
பெரிய பையன் வந்து வாங்கி கொடுத்துட்டு போனான் எனக்கு. அம்மா உனக்கு தான் மிஷினு டைலர் தானே நீ, நான் உனக்கு மிஷின் வாங்கி கொடுக்குறேன், நீ வீட்டில் எதனா செய்யன்னு சொன்னான். இப்போ அவனே என்ன சொல்கிறான், யாருக்கும் செய்யலனாலும் பரவாயில்ல, உன்னோட ப்ளவுஸ் தைச்சிக்கிறதுக்காவது வீட்டில் இருக்கிறவங்களோட ப்ளவுஸ் தைக்கிறதுக்காவது நீ ப்ளவுஸ் கட்டிங் கற்றுக்கோன்னு சொன்னான். அதனால தான் நான் வந்து கட்டிங்க்கு போயின்னுக்கிறேன். டெவலப்மெண்ட் இருக்குதான்னாக்கா அவ்வளோ ஒன்றும் இல்லை. போய் இப்போ தான் ஒரு 4 நாள் ஆகுது. நம்மளுக்கு வேலை மேலேயும் வந்து வேலை ஜாஸ்திங்க. அங்கேயும் வந்துட்டு நம்ம ஒரு இன்னைக்கு தான் நான் 7 மணிக்கு வந்திருக்கிறேன். மற்ற நேரம்லாம் வந்து 7:30 மணி 8 மணி கூட ஆயிடும். ஏன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து தான் என்னை கூட்டிகிட்டு வர்றாரு, போதும் செஞ்சுது வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் டைலர் கிளாஸுக்கு போகிற வச்சு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா 7 மணிக்கு கேட்டுன்னு வந்துடுறேன் நான். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு. வீட்லேயும் காய்கறி எதுவும் இல்லைன்ற வச்சு தான் நான் இந்த களி செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நான். கட்டிங்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி தான் உங்ககிட்ட கேட்டேன் நான். இல்லை எனக்கு ஸ்டிச்சிங் வரும், எனக்கு கட்டிங் மட்டும் கற்றுக் கொடுங்கன்னு. யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கலான்னாக்கா அவ்வளோவா மண்டையில் ஏறாது. ஒருத்தர் சொல்லி கொடுத்தா தான் நம்மளுக்கு அது வந்து தெளிவாக தெரியும். என்ன தான் நம்ம மொபைலில் பார்த்தாலும் அது நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் நான் டைலர் கிளாஸ்க்கு டைரெக்டாகவே போயிட்டேன். சட்னியும் ஆட்டிக்கினேன். அதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்துட்டு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு என்ன பண்ணிடலாம், அந்த சட்னியை வந்து தாளிச்சிக்கலாம். நல்லா இருக்கும், நல்லா காரமாக இருக்கும். கொஞ்சம் புளியும் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா காரமாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் செஞ்சு. முன்னெல்லாம் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். அதில் சாப்பிட்ருக்கோம். இது வந்து சுடுசோத்தில் வந்து சட்னியை பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்க, முடிஞ்சிருச்சு. எங்கள் பையனுக்கு போட்டு கொடுக்குறேன். எங்கள் வீட்டுக்காரர் லேட்டாக தான் சாப்பிடுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்ங்க. தேங்க்யூ. குட் நைட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.